தமிழ்நாடு வந்து மாஸ் லீடர் பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு மாநிலம். அதுக்கோசம் மக்கள்லாம் வந்து முட்டாள் கிடையாது. மக்கள் வந்து அவங்க லீடர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனா பார்ப்பாங்க. தமிழ்நாடு மக்கள் எப்படின்னா, என்ன ஆள்பவர் அவர் வந்து ஒரு மாஸ் லீடரா இருக்கணும். ஏன் அப்படின்னா, ஒரு மாஸ் லீடரா இருந்தா தான் எனக்கான நல்லதை செய்ய முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். காமராஜர் வந்து ஒரு மாஸ் லீடர் நம்மலாம் பார்க்கல சரிங்களா? அவர் வந்து கிங் மேக்கர் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. அவர் நிறைய பிரதமர்களை உருவாக்கியவர். அப்படிப்பட்டவரை டிஎம்கே வந்து தோக்கடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல தோக்கடிக்கிறாங்க. எப்படின்னா அண்ணாதுரைன்றது வந்து ஒரு என்ன சொல்றது நம்மளோட ஐகான், தமிழ்நாடு பொலிட்டிக்கல் ஐகான் அவர் தான் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்தவங்க தான். ஆனா அண்ணாதுரைக்கு யார் பக்க பலமா இருந்தது பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து மாஸ் க்ரௌட் புல்லர். நீங்க அண்ணாதுரை பேச்சை வந்து 30 மினிட்ஸ் கேட்குற கூட்டம், 30 மினிட்ஸ் 1 ஹவர் 2 ஹவர் கேட்குற கூட்டம், அதுக்கப்புறம் எம்ஜிஆர் பேசுற ஒரு 5 மினிட்ஸ் கோசம் வெயிட் பண்ணுவாங்க. காரணம் என்னன்னா, எம்ஜிஆர் இஸ் த அதாவது அண்ணாதுரை வந்து இஸ் த லீடர். அவர் வந்து ஒரு பெரிய லீடர். அவர் வந்து அந்த பார்ட்டியை வந்து கொண்டு போறாரு. புரியுதுங்களா? அப்போ வந்து எம்ஜிஆர்ன்ற ஒரு மேசிவ் மாஸ் கரிஸ்மா அது என்ன பண்ணுதுன்னா, அந்த பேச்சை கேட்கறதுக்கோசம் ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்தி வைக்குது அது. அண்ணா எம்ஜிஆர் சரிங்களா. அண்ணா வந்து பொலிட்டிக்கல் லீடர், எம்ஜிஆர் வந்து மாஸ் க்ரௌட் புல்லர். அன்னைக்கு எம்ஜிஆருக்கு எப்படி மாஸ் க்ரௌட் புல்லிங் இருந்ததோ ஒரு டிகேட் ஒரு 10 வருஷம் பார்த்தீங்கன்னா உலகம் நிலவரமே மாறும். இப்போத்தி கலை யதார்த்தம் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. இப்போ எப்படி இருக்கு தமிழ்நாட்டில் வந்து மாஸ் லீடர்ஷிப் இருக்கா என்ற கேள்வி வரும்போது, இப்போதைக்கு தமிழ்நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிற ஒரே லீடர் திரு மு.க. ஸ்டாலின். மற்றபடி வேற என்ன லீடர்ஷிப் தமிழ்நாட்டில் இப்போதைக்கு இருக்கு? ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் மக்கள் ஏத்துக்கினாங்க. ஸோ அவர் ஒரு லீடர் சரிங்களா. ஆனா நீங்க மாஸ் பொலிட்டிக்கல் லீடர் அண்ணாதுரை மாதிரி எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஒரு மாஸ் லீடரானா அது வந்து இல்ல. ஏன்னு சொல்றேன்னா, இப்போ நீங்க டிஎம்கேவே பாத்தீங்கன்னா தே டிபெண்ட் ஆன் அலையன்ஸ். அவங்க வந்து ஒரு டிஎம்கேவே வந்து ஒரு அலையன்ஸ் பேஸ்ட் வின்னிங் பார்ட்டி தான். இப்போ நான் ஏன் விஜய் வந்து ஒரு இம்பாக்ட் நான் சொல்றேன்னா, த கிரவுட் கம்மிங் ஃபார் ஹிம். அவருக்கு வர கூட்டம், நீங்க அவருக்கு வர கூட்டத்தெல்லாம் நீங்க சாதாரணமா நீங்க எடுக்க முடியாது. விஜய் வந்து மக்கள் எப்படி பாக்குறாங்கன்னா டிஃப்ரெண்டா பாக்குறாங்க. இப்போ நீங்க ஒரு டிஎம்கே தொண்டர்கிட்ட அதிமுக தொண்டர்கிட்ட போயிட்டு நீங்க உங்க தலைவர் ஸ்டாலின் இல்லைன்னா எடப்பாடி எப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க தலைவர் சொல்லிட்டு போயிடுவாங்க. எங்க தலைவர் எங்களுக்கு ஒரே. ஆனா நீங்க விஜயை பத்தி நீங்க வந்து அவங்க கட்சி யாரெல்லாம் தமிழக வெற்றி கழக உறுப்பினரா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் அந்த கட்சி தொண்டர்கள் இல்லைன்னா உறுப்பினர்கள் தான். நீங்க அவங்க கிட்ட எல்லாம் நீங்க போய் கேட்டீங்கன்னா டிஃப்ரெண்டா ஆன்சர் வரும்.